இந்த வீடியோவில் ஜியோ ஃபைபர்லேருந்து உங்களுக்கு கால் வந்ததா அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஏன்னா ஜியோ ஃபைபர் நம்ம மை ஜியோ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் புக்கிங்னு இருக்கும். அது உள்ளே போயிட்டு நம்ம சர்வீஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஜியோ ஃபைபர் வந்த உடனே மேக்ஸிமம் நான் இந்த வீடியோ போடுற நேரத்தில் நிறைய பேர் கால் வந்திருக்கலாம். ஏன்னா நான் வீடியோ வந்து லேட்டாக தான் போடுறேன். இது எப்பயோ போட வேண்டிய வீடியோ. எனக்கு கால் வந்து தாராளமாக 20 நாள் இல்லை 1 மாதம் கூட ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய பேருக்கு கால் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்டெல் ஃபைபர் ஜியோ ஃபைபர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணல, ஓகேங்களா. ஏர்டெல் ஃபைபர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1 இயராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது பெஸ்ட்டாக இருந்தது, நான் ஏன் ஏர்டெல் ஃபைபரை விட்டுட்டு ஜியோ ஃபைபர் போகணும் அப்படின்ற கேள்விக்கும் சரி, இதில் ஒரு சில ஆன்சர்ஸ், பேசிக்கான ஆன்சர்ஸும் வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னாலே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி ஏர்டெல் ஃபைபர், நீங்கள் ஏர்டெல் ஃபைபருக்காக பேசுகிறீங்களா இல்லை ஜியோ ஃபைபருக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். 2 ஃபைபருமே நியூ கனெக்ஷன் தேவைன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 ஃபைபர் கனெக்ஷனுமே உங்களுக்கு தேவைன்னா நான் காஞ்சிபுரத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லும் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஸோ வீடியோலேயே முடிஞ்ச அளவுக்கு நம்பரை கொடுக்க பார்க்குறேன். ஜியோ ஃபைபர் நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் கன்ஃபார்ம் உங்களுக்கு கனெக்ஷன் கிடச்சிரும். காஞ்சிபுரத்தில் தேவைன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைபர் கனெக்ஷன் ஏர்டெல் தேவைப்பட்டாலும் சரி, ஜியோ தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. 499 பிளான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா. இந்த பிளான் தான், அந்த 499 பிளான். டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் தான். ஆனால் அன்லிமிட்டட் கிடையாது, 3000 GB. அதை தான் அவங்க அன்லிமிட்டட் அப்படின்றாங்க. அதுமாதிரி 499ன்றது ஜிஎஸ்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் கொட்டை எழுத்துல 499 போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பில் கட்ட வேண்டியது எவ்வளோனா 588 ரூபா, அரௌண்டாக 600 கூட வச்சுக்கோங்க. மாதம் 600 கட்டணும். மாதம் 600 கட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து 40 Mbps, ஓகேங்களா. ஸ்பீடு வந்து 40 Mbps கொடுத்துருவாங்க. 40 Mbpsனால் டவுன்லோடில் 40 Mbps வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த 40 வந்து 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 வரும். 5 Mbps ஸ்பீடு தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 GB ஃபைலை வந்து ஒரு கேமோ ஒரு மூவியோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா 1 GB எவ்வளோ நேரத்துலனா, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்குள்ளே டவுன்லோட் பண்ணிடலாம். ஏன்னா 5 Mbps ஸ்பீடு வரும், ஓகேங்களா. கால்ஸ் வந்து லேண்ட்லைன் தரமாட்டாங்க. நீங்கள் வாங்கி லேண்ட்லைன் ஃபோன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் வந்துடும், லோக்கல் எஸ்டிடி. மற்றபடி அப்போலோ அன்லிமிட்டட், விங்க் அன்லிமிட்டட், இது ரெண்டும் தேவையில்லாத தான், அதை விட்டுருங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பிளான் வந்து எனக்கு போதுமானதாக இருந்தது. எனக்கு இன்டர்நெட் மட்டும்தான் தேவை. எனக்கு அதோட யூசேஜ் தான். நான் நிறைய டவுன்லோட்ஸும் போடுவேன், யூடியூப்பு மற்ற எதுக்காகவும் எனக்கு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த பிளான் வந்து இப்போ கரண்ட்டாக பெஸ்ட்டாக தான் இருக்குது ஏர்டெல்லில். நான் இதுக்கு மேலே இருக்கிற பிளான்ஸும் போல், இது கீழே இருக்கிற பிளான்ஸும் போல். ஸ்பீடும் வந்து இது எனக்கு ஓகே தான். இது மீடியமாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும் தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. என்னோட யூசேஜுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது. இன்டர்நெட் மட்டும் வேணுன்றவங்களுக்கு இந்த பிளான் எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பெஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போது தான் அந்த கால் வந்தது. ஜியோவிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஏர் ஃபைபர் தரும். அதேமாதிரி இந்த கனெக்ஷன், இந்த ஏர்டெல் ஃபைபர் நான் எடுக்க சொல்ல எப்படி எடுத்தேன்னா, இன்னமும் இந்த பிளான்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஸோ ஏர்டெல் ஃபைபர் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் 1 மந்த் கனெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 6 மந்த் கனெக்ஷனாகவும் எடுக்கலாம். 1 மந்த் கனெக்ஷன் எடுத்திங்கன்னா 1000 ரூபா வந்து இன்ஸ்டாலேஷனுக்காக, 1000 ரூபா இன்ஸ்டாலேஷனுக்காக கேட்பாங்க. பிளானோட காஸ்ட் வந்து 600 ரூபா, ஓகேங்களா. 588 சொன்னால அதை தான் 600 ஸோ 1600 அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு மந்த் உங்களுக்கு ஃப்ரீ, அதில் அமௌண்ட் கட்டுறீங்க வந்துடும். 2வது மாதத்துலேருந்து நீங்கள் பில்லு மட்டும் பே பண்ணுவீங்க. இல்லை 6 மந்த் கனெக்ஷனாக எடுக்கிறீங்கன்னா அந்த 600னா 588, அதை வந்து இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 3600 வரும்னு நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. அந்த அமௌண்ட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீ. இன்ஸ்டாலேஷனுக்கும் ரவுட்டருக்கும் எந்த வித அமௌண்ட்டும் கட்ட தேவை. நான் வந்து இந்த மாதிரி தான் எடுத்தேன். 3400 சில்லரை கட்டணும்னு நினைக்கிறேன். 3452 என்னமோ அமௌண்ட் கட்டினேன். எனக்கு இன்ஸ்டாலேஷனுக்கும் ரவுட்டருக்கும் எந்த வித சார்ஜஸும் வாங்கவில்லை. ஸோ அப்படி தான் எடுத்தேன். 7வது மாதத்துலேருந்து பில்லு மட்டும் பே பண்ணுறேன். 588 பில்லு வந்துடும். அந்த பில்லு மட்டும் பே பண்ணுறேன். ஆனால் ஜியோ எனக்கு சொன்னது என்னென்னா, ஜியோ ஏர் ஃபைபர் உங்கள் ஏரியாவில் வந்துருச்சு, ஓகேங்களா. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து உங்கள் ஏரியாவில் வந்துருச்சு, நீங்கள் வந்து கனெக்ஷன் வேணுன்னா வாங்கிக்கலாம். சரி, அமௌண்ட்டை கேட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பீடையும் கேட்டேன். எனக்கு அந்த ஏர்டெல்லில் ஸ்பீடு 40 Mbps, ஆனால் ஜியோவில் ஸ்பீடு வந்து 30 Mbps தான்.
அதுமாதிரி ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு விலை கம்மி, கிட்டத்தட்ட 3600 கூட வச்சுங்க, 3600லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் ஜியோவில் எனக்கு கேட்ட அமௌண்ட் எவ்வளோனா, பிளானோட காஸ்ட் வந்து 600. ஸோ ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா 700 வந்துடும், 706 ரூபா அந்த மாதிரி வரும், ரவுண்டாக 700ன்னு வச்சுங்க. ஸோ 700 இதில் 1 மந்த் பிளான்லாம் கிடையாது. இப்போ கரண்ட்டாக நாங்கள் இருக்கிற சிட்டியில் சொல்கிறேன், ஓகேங்களா. இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஜியோ கம்மியான பிளானும் இருக்கலாம், ஜியோ அதிகமான பிளானும் இருக்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ தான் எங்களுக்கு ஜியோ வந்திருக்கு. ஜியோ ஏர் ஃபைபர் தான், ஜியோ ஃபைபர் இன்னும் இங்கே வரல. ஏர்டெல் ஃபைபர் வந்திருக்கு. ஏர்டெல் ஃபைபரில் நிறைய பிளான் இருக்குது. ஏர்டெல் ஃபைபரும் எல்லா இடத்துலலாம் இல்லை, மேஜரான டவுன்ஸில் மட்டும் இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஆனால் ஏர்டெல் ஃபைபர் வந்து எப்போயோ வந்துருச்சு. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இப்போ தான் வந்திருக்கு இங்கே. இவங்க சொன்ன பிளான் என்ன, 700 ரூபா மாதத்துக்கு. அதை இன்ட்டு 6 தான், இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 4200. இன்ஸ்டாலேஷனுக்கு ப்ளஸ் 1000, 5200 பே பண்ணோம், ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே இந்த அமௌண்ட்டு சொன்னோடனே எனக்கு பகீர்னு ஆகிடுச்சு. அமௌண்ட்டு கம்மியாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரையாவது பண்ணி பார்த்துருப்பேன். 5200 கொடுத்து நம்ம ஏன் வாங்கணும். அதேமாதிரி ஸ்பீடும் பார்த்திங்கன்னா இது 30 Mbps தான், ஆல்ரெடி இருக்குது 40 Mbps வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஸ்பீடை கம்மி பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஓடிடி இருக்குது, ஓகேங்களா. டிவி ப்ளஸ்ஸு ஓடிடி இருக்குது இதில். ஏர்டெல்லில் டிவி ப்ளஸ் ஓடிடி கிடையாது, அதுக்கு தனி பிளான்ஸ் இருக்குது ஏர்டெல்லில், ஓகேங்களா. ஏர்டெல்லில் இல்லைன்னு கிடையாது, அதுக்கு தனி பிளான்ஸு கிடையாது. நான் சொன்ன பிளானில் இல்லை, அதுக்கு தனி பிளான்ஸும் இருக்குது ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க சொன்ன அமௌண்ட்டு தான், இவங்க 1 மந்த்து சொல்லியிருந்தாலோ இல்லை வெறும் இன்டர்நெட்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தாலோ, அமௌண்ட்டு கம்மியாக சொல்லியிருந்தாலோ ஓகே, நான் ட்ரையாவது பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அமௌண்ட்டு 5200ன்னு சொல்லவே இன்னும் ட்ரை பண்ணவில்லை. அதில் மாறதுக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தமாரி கால்ஸு உங்களுக்கும் கண்டிப்பாக வந்திருக்கலாம். இல்லை இதை விட ஜியோ இதை விட லோ பிளான்ஸும் இருக்குது. ஒரு சில ஏரியாலாம் இங்கே பார்த்துருக்குறேன், இதோட லோ பிளான்ஸும் இருக்குன்றாங்க. வீடியோவும் ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன், இதோட கம்மியான பிளான்ஸ் வெறும் இன்டர்நெட் மட்டும் இருக்கிற பிளான்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இல்லை நீங்கள் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டு இதுலேயுமே அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல வரல, ஏன்னா நான் இன்னும் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணலை. ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிவிட்டு வேணால் ரெண்டுத்துக்கும் தனி கம்பேரிசனை கூட போடுறேன். பட் இப்போது எனக்கு தேவை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட்டு தான், எனக்கு ஓடிடி தேவையில்லை, ஓகேங்களா. எனக்கு ஓடிடி தேவையில்லை, எனக்கு டிவி தேவையில்லை. அப்படின்ற பட்சத்தில் ஏர்டெல் ஃபைபரே போதுமானது. ஒருவேளை ஏர்டெல்லும் ஜியோவும் ஒரே நேரத்தில் வந்திருந்தால், ஒரே ப்ரைஸாக இருந்திருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் ஏர்டெல் வந்து எப்போயோ வந்துட்டாங்க இங்கே. ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் ப்ரைஸுமே இன்னும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 மந்த் பிளான்லாம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 மந்த் பிளானும் வந்துருச்சு அப்படின்னா நான் ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணிட்டு தனி வீடியோவை போடுறேன். ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முன்னே சொன்னது போல தான், ஜியோ ஏர் ஃபைபர் நியூ கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்தே உங்களுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இது நாங்கள் பண்ணுறதுலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலிமா தான் இன்ஸ்டாலேஷன் புக்கிங் எல்லாமே ஆஃபீஸ் மூலிமா தான் நடக்கும். ஜியோனா ஜியோ ஆஃபீஸ் மூலிமாவும், ஏர்டெல்னா ஏர்டெல் ஆஃபீஸ் மூலிமாவும் தான் நடக்கும். அங்கேருந்து தான் உங்களுக்கு ஆள் வருவாங்க, இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சும்மா ஃப்ரெண்டு மூலிமா சொல்லி விடுறது தான், இதனால் எனக்கு பெரிய யூஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எனக்கு நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் 2 ப்ராட்பேண்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் ஜியோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து ஜியோ பெஸ்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா ஜியோ கம்மியான பிளான்ஸ் யூஸ் பண்ணிடலாம், இல்லை ஏர்டெல்லில் கம்மியான பிளான்ஸ் யூஸ் பண்ணிடலாம். ஏர்டெல்லையும் கம்மியான பிளான்ஸ்லாம் இருக்குது, நிறைய பிளான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கம்பேரிசன் வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜியோ ஃபைபர் வீடியோ தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே ஜியோ ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கம்பேரிசன் பெருசெல்லாம் கிடையாது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்த அந்த கால் பற்றியும் நான் ஏர்டெல் ஃபைபர் யூஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.